एकान्तस्मरणं हर हर नमः पार्वतीपतये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः तच्छंयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये देवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजं शन्नो अस्तु द्विपदे शञ्चतुष्पदे ॐ शान्तिः शान्तिः शान्तिः। सर्वे जन्तवः जीवन्ति, मनुष्याः अपि जीवन्ति। जीवनं सर्वेषां समं, परन्तु जीवने को विशेषः? समीचीनं जीवनम्, उत्तमं जीवनं। वने ये वसन्ति मृगाः तेऽपि जीवन्ति, ग्रामे ये वसन्ति तेऽपि जीवन्ति, परन्तु जीवनस्य फलं किम् इत्युक्तौ क्रमशः उन्नतिं प्राप्य यथा वा पुनर्जन्म न भवति तथा जन्मनः फलं जन्माभावसम्पादनं। जन्म कथं भवति? पुण्यपापाभ्यां। पुण्यपापे कथं भवतः? रागद्वेषाभ्याम्। इत्येवं रीत्या विचारं कृत्वा यावज्जीवं सुखं जीवेत् तदनन्तरमपि सुखं जीवेत् इति वेदः मार्गं दर्शयति। வேதங்கிறதுன்னா ஏதோ இறந்து போனப்புறம் இந்த ஊருக்கோ போகிறதுக்குள்ள வழியை மட்டும் சொல்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நாளாக ஒரு எண்ணங்கள் வந்துடுச்சு. அதுக்கு சரியானபடி அர்த்தம் இருக்கா இல்லையா, அது இப்போதைக்கு வேண்டிய விஷயங்களை சொல்கிறதா சொல்லலையா, அப்படிலாம் கூட நம்ம பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஏதாவது இறந்து போனப்போ சாத்தங்கிறது அந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லணுமே வழிய இல்லை இந்த ஊரில் நமக்கு பிழைக்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லைங்கிற மாதிரி சில பேருடைய ஃபீலிங் இருக்குது. அதுக்காகத்தான் வேதமானது நம்ம வாழ்க்கையை ஒட்டி என்னென்ன சொல்கிறது, நீ என்ன மாதிரிலாம் வாழ்ந்தேயானால் இங்கே வாழ்க்கையை நன்னா நடத்தி அதுக்கப்புறம் ஒருவேளை உனக்கு நல்ல இன்பங்கள்லாம் சொர்க்கத்தில் வேணா இருந்து அங்கே போயும் அதுக்கப்புறம் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு வேண்டிய வழிபாடுனா அதையும் சொல்கிற வரைக்கும் கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் சொல்லியிருக்கேன். நமக்கு இப்போது விஞ்ஞான வளர்ச்சியில் தோணக்கூடிய பல விஷயங்கள் ஆராய்ச்சிகள் இருக்கா அப்படின்னு அதுவும் சொல்லியிருக்கு. அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்துன்னு வரோம். இந்த சில மரங்களெல்லாம் வெட்டினா துளுக்கும். கிழுவைன்னு ஒன்று, நான் சான்ஸ்கிரிட் காலேஜ் குவார்ட்டர்ஸில் இருந்துச்சு, பின்னாடி அந்த கிழுவை மரம் இருந்தது. கிடுக்கிட்டுன்னு 2 மாதத்துக்குள்ளே வந்துடும், எல்லாத்தையும் மறைக்கிறது ஓடுறது. அது எவ்வளோ வெட்டினாலும் 3ஆவது நாள் பெருசாக துளுத்துரும். சில மரம் துளுக்காது. அதாவது நம்ம ஒரு இதாக வச்சுக்கணும்னா உபயோகம் இல்லாதெல்லாம் நிறைய துளுக்கும், உபயோகமாக இருக்கிறது துளுக்காது. அதனால் அப்படின்னு ஒரு விவகாரம் வச்சுப்போம், எப்படியோ வச்சுப்போம். அதுக்கு சயின்ஸில் என்ன சொல்கிறாலோ தெரியாது. அதில் ஏதோ ஒரு ஜீன்ஸ் இருக்குது, ஏதோ இருக்குது, அது பட்டினா மறுபடியும் வருதுங்கடா இல்லைங்கடா. வேதமானது பொதுவாக மரங்களெல்லாம் வெட்டினா ஏன் துளுக்கிறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அங்கே ஒரு பெரிய தர்மங்கள்லாம் சொல்கிறது. இது ஒரு பெரிய அணுவாக்கமே இருக்குது தரிசபூர்ணமாச பிரகரணத்தில். அதே போல் பூமியை செல்லத்தை விட்டுட்டான்னா தானாக துந்துன்னு வருது. இப்போ பூமின்னு சொன்னது பார்த்தியோன்னு வச்சுன்னா நம்ம உடம்பையும் வச்சுக்கலாம் வச்சோங்களேன். ஒரு இடத்துல ஒன்று காயம்பட்டால் தானாக துந்துன்னு வருது. இதெல்லாம் ஒரு இயற்கையாக ஏற்படுறதுனால இவர் என்ன சொல்கிறார், இது ஏதோ ஒரு கதையை சொல்லி அது மூலமாக ஒரு வரன் கொடுத்துருக்கார் இந்திரன்னு சொல்லி ஒரு கதை ஆரம்பம். பள்ளம் தூக்கிறது, மரம் துளுக்கிறது எல்லாம் சொல்லணும் இல்லையா. இந்த துளுக்கிறதுன்னு ஒன்று ஒரு வேடிக்கையாக இருக்கும். ஒரு பையனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு நாளைக்கு யாரோ வித்வான் வரைச்சு 2 வாக்கியம் பேசினா சம்ஸ்கிருதத்தில். அதில் இவன் என்ன சொன்னாலும் என்னடா மொசல கொசலாயதேன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாள். மொசல கொசலாயதேன்னா ஒன்றும் புரியல. முசலகான்னா மரத்தில் பண்ண உலக்க, மரத்தில் பண்ணி உலக்க வச்சுட்டு அதுலேருந்து இடிக்கிறதுங்கிறதெல்லாம் சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காமல் இருக்கலாம். அதை பற்றி விஷயம் இல்லை. நின்றுட்டு சௌரியமாக இடிப்பான். மர உலக்கையில் இடித்த அவளுக்கு மர அவல் ரொம்ப நல்லா இருக்கும். அது இரும்பு தான் கீழே இருக்கும். அது மரம் வெட்டி நல்லா இது பண்ணி ஒரு ரவுண்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் உலக்க பண்ணியிருக்கேன். அந்த முசலத்துக்கு எங்கேயாவது தொழுர் விடுமோ, கிசலையத்தேனா துளிர் விடுறதுன்னு அர்த்தம். இது எங்கே நடந்ததுன்னா குரு கிருப்பையினால் ஹஸ்தாமலகருங்கிறவர் ஒரு முசலம் மாதிரி ஒரு ஸ்தம்பம் மாதிரி இருந்துட்டார். ஒரு சிஷ்யர் பாவம் 4 சிஷ்யா இருந்தால் 4 மாதிரி தான் இருப்பான்னு ஆதிசங்கர் அந்த ஆரம்பம் எல்லாரும்
4 விரல் இப்படி நீட்டினா ஒரே மாதிரி இருக்காது. இவருக்கும் தூணுக்கு ஒன்று பெரிய வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறச்சே இந்த பையங்களுக்குள்ளே ஒரு பேச்சு வந்துடுத்து. ஒரு நாள் ஹஸ்தாமலகர் கிளாஸுக்கு வரல லேட்டாக இருதுன்னு ஒன்று இவர் என்ன பண்ணால் சாதுவாக இருக்கா அந்த பையன் வரட்டும், அவன் வேட்டி இட்டு துவச்சி போட்டுருக்காரு. அவர் தான் இந்த பாடம் வராதவன் தான் தோப்பேன்னு அர்த்தம் இல்லை. அவர் வரட்டும், கொஞ்சம் நேரம் கழித்து ஆரம்பிக்கலான்னார். 5 நிமிஷம். இந்த பத்மபாதன் நம்பூர் பக்கம் ரொம்ப ஐக்கியூ ஜாஸ்தி உள்ளவர். அது என்னதுக்கு இந்த தூண் இருக்குது, நீங்கள் ஆரம்பிங்க, நாங்கள் 3 பேர் இருக்கோம்ட்டார் அவர். அது சங்கர என்னடா நம்ம பசங்களுக்குள்ளே இப்படி கர்வம் வரப்படாதேங்கிறதுக்காக இங்கேருந்து ஸ்மரணத்தினால அவருக்கு அனுகிரகம் பண்ணார். அனுகிரகம் பண்ணால் அவர் வேட்டி துவச்சுக்கிட்டுக்கிட்டுன்னா இங்கேருந்து இங்கே வரும்பொழுதே தோட்டக விருத்தத்தில் ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தார். விதித்தாகில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்தநிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிக சரணம் அப்படின்னு தோட்டகங்கிற விருத்தத்தில் பண்ணிட்டு வந்ததுனால அவருக்கு தோட்டகாச்சாரியர்னு பேர். அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ பேர் கிரின்னு பேர். அவர் கொஞ்சம் செத்த குண்டார்பர் போட்டிருக்கு. இந்த கிரி வரட்டும்னு சொன்னாலாம். அப்போது அது மாதிரி குரு கிருப்பா இருந்தால் அந்த தூண் மாதிரி இருக்கிறது தளிர் விட்டு கொடுத்துவார். இந்த பத்மபாதர் சொன்னவருக்கு ஒரு ஸ்லோகம் கூட ஸ்லோகமாக வராது, இதுவும் கத்தியமாக வரும். அதுபோல் இந்த துளிர் விடுறது சமாச்சாரத்தில் ஒன்றும் தெரியாதுன்னு சட்னு பேசினா முசல கேசதேன்னு பேர். இந்த கதையை ஆரம்பிப்போம். அப்போ விஸ்வரூபோ வை த்வாஷ்ட்ர புரோஹிதோ தேவானாமாசீத். முதல் காண்டம், 2வது காண்டம், 5வது பிரஷ்னம். திருசபூர்ணமா சேஷ்டிக்கு உபோத்காதத்தை ஏதோ சொல்கிறதுக்காக வந்த இடம் இது. விஸ்வரூபன்னு பேர். இந்த கதையெல்லாம் பின்னாடியும் இருக்கு. தொஷ்டாவனுடைய பிள்ளை, தேவதைகளுக்கெல்லாம் புரோகிதராக இருந்தார். ஸ்வஸ்ரீயோசுராணாம், இவன் அசுராளுடைய சகோதரி பிள்ளை. அதுதான் அசுராளில் சில பேருக்கு, எல்லாருக்கும் சகோதரியாக இருக்க முடியாது. அசுராணாம் ஸ்வஸ்ரீயா, இவன் உறவில் அவள் பக்கம். இந்த புரோகிதர்னாலே என்ன பண்ணணும்னா இவாளுக்கெல்லாம் எப்போ ஆபத்து வருதோ அதுக்காக வேண்டிய மந்திர ஜபங்கள்லாம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி முன்னாடியே ஃபோர்டெல்லராக இருந்து ஹிதம் பண்ணுறதுனால புரோகிதன். இவன் என்ன பண்ணிட்டான், தேவதைகள் பக்கம் பாசுற மாதிரி பேசிவிட்டு சங்கல்பத்தில் அசுராணாம் க்ஷேம சித்தியர்த்தம்னு ஏதோ பண்ணிட்டான். அப்போது அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இங்கே இவாளுக்கு நேரம் உங்களுக்காகத்தான் பண்ணுறேன்னு எல்லோரும் நேரம் சொல்கிறது. சப்ரத்யக்ஷம் தேவா பரோக்ஷமசுரேபியா சப்ரத்யக்ஷம் தேவேபியோ பாகமவதத் பரோக்ஷமசுரேபியா. இவாளுக்கு தெரியாமல் அந்த பக்கம் பண்ணியிருந்தான். சர்வஸ் இதன் வேதம் இந்த பக்கம் சொல்கிறது, இந்த உலகத்தையே நம்பாதே. உனக்கு நேரம் பேசும்போது உன்னை சப்போர்ட் பண்ணி தான் எல்லோரும் பேசுவான். அண்ணன்ட்ட பேசும்போது வேறு தினசாக பேசுவான். சாஸ்திர உபன்யாசம் கொஞ்சம் கூட நன்னா இல்லைன்னு அண்ணன்ட்ட போய் சொல்லுவான். இங்கே என்னன்னா இது மாதிரி ஒன்றுமே கிடையாது, கேட்டதே இல்லை அப்படின்பா. சர்வஸ்மை, இது ஒரு வேதம் ஒரு பழமொழியாக சொல்கிறது. சர்வஸ்மை வை பிரத்யக்ஷம் பாகம் வதந்தி யஸ்மா ஏவ பரோட்சம் வதந்தி தஸ்ய பாகவுதிதா. அதனால் யார் கண்மரவில் என்ன பேசுகிறானோ அதுதான் நாம் எடுத்துக்கணுமே வெளிய நேராக பேசினா ஒன்றும் எடுத்துக்கூடாது. இது சாதாரணமாக ஜனங்களுக்கெல்லாம் அவளை ஐஸ் வைக்கிற சுபாவம் உண்டுன்னு விட்டு தெரியணும்னு. அதனால் என்னாச்சு, தேவதைகளுக்கு வர வேண்டிய சௌகரியங்கள்லாம் குறைஞ்சுட்டே வருது, அசுராளுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு பண்ண உடனே, தில்லு முல்லு பண்ண உடனே இவன் என்ன பண்ண, இந்திரன் வெட்டிவிட்டான். 3 அப்போ தஸ்மாடிந்திரோ பேத் ஈதிருங்க வை ராஷ்டிரம் விபர்யாவர்த்தயதி தஸ்ய வஜ்ரமாதாய சீர்ஷாண்யச்சினது. அவனுக்கு 3 தலையாம். ஸ்வரூபனுக்கு சோமபானம் சுராபானம் அன்னாதனும் 3ஐயும் வாங்கிக்கிறதுக்கு 3 தலைக்காரன். திரிசிரஸ்தனு பேர் அவனுக்கு. திரிசிரஸ்தனு ராமாயணத்தும் ஒரு ராட்சசன் வரான். 3 தலையும் வெட்டிவிட்டான். அவன் அத்தியனங்கள்லாம் பண்ணதான ஒரு ஜாதி இருந்ததுனால இவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிடுது. சுத்தினா சகிச்சுக்க வேண்டிதான். ஒரு நல்லதுக்காக பண்ணும்போது ஒரு ஆபத்து பண்ணினவனுக்கு வரும்போது அவன் சகிச்சுக்கு தான் வேணும். சும்மா இல்லாமல் அந்த காலத்தில் எல்லாருமே என்ன பண்ணால் பிரம்மஹன்னிதி, இந்திரனை போகும்போது வரும்போது பிரம்மஹத்தி பண்ணுவேன்னு கூப்பிட்டாலாம். இவனுக்கு தாங்க முடியல உபதிரவம். என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தான். அங்கேருந்து இங்கே வந்தான், பூலோகத்துக்கு வந்தான். 2-3 குரூப்பை கூப்பிட்டான். என் பிரம்மஹத்தியை கொஞ்சம் நீங்கள் வாங்கிட்டேன்னா நான் உங்களுக்கு வரம் தரேன்னா இல்லையா. அப்போது இந்த பிருத்திவியை முதல்ல கேட்டான். பிருத்திவியை வரம் கேட்கும்போது அவள் இந்த சாப்ரவீத்வரம் விளை
धाता परा भविष्यन्ति मन्ये ततो मा परा भूवमिति. பிருத்திவி வரம் கேட்டால் நான் என்ன வாங்கிக்கிறேன், ஆனால் யாராவது வெட்ட வெட்ட எனக்கு நல்லபடியாக துள்ளுத்து அந்த துந்து வரணுங்கிறதாக எனக்கு கொடு அப்படின்னு பிருத்திவி வாங்கிட்டு இந்த பிருத்திவியானது வாங்கி கொடுத்தான். அதனால தான் சில இடங்கள்லாம் ஊஷர மண்ணாக இந்த இடங்கள்லாம் சரியா இல்லை, அங்கே அந்த பிரம்மஹத்திய தோஷம்னு இது ஒரு தான் சொல்கிறார். அப்புறம் வனஸ்பதிகள் ஓஷதி செடி கொடிகளுக்கெல்லாம் வந்தால் நீங்கள் ஒரு போர்ஷன் வாங்கிங்கோ அப்படின்னா அவள் என்ன பண்ணால் எங்களை வெட்ட வெட்ட நாங்கள் துளுக்கணும் அப்படிங்கிறதாக அவள் வரம் கேட்டான். அப்போது அந்த வனஸ்பதிகள்லாம் எப்பப்போ என்னை வெட்டுறானோ விருக்ணாத் பரா பவிஷ்யந்தி மன்யாமஹே ததோ மா பரா பூமேதி. அது மட்டும் இல்லை ஆவ்ரஷ்சனாத் கோ பூயாகும் சவுத்திஷ்டா நித்யப்ரவீத். சரின்னுட்டு மரம் கொடுத்தான். எல்லாத்துக்கும் கொடுக்கல, யார் வாங்கிக்கிறேனாலும் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இன்றைக்கும் சில மரங்கள்லாம் வெட்டினா துளுக்கிறது. அது இந்த பிரம்மஹத்தியை வாங்கிட்டு இருக்குன்னு எப்படி பார்க்குறதுன்னு கேட்டால் அதனால தான் அந்த சில மரங்கள்லேருந்து பிஷின் வரதான். இந்த சில மரத்தினுடைய பிஷன் தான் நம்ம பெருங்காயம். இதை பற்றி வேற எங்கே போகிற போக்கில் ஒன்று சொல்லி வச்சுருக்கு. தஸ்மாத் நிர்யாசஸ்ய நாஷ்யம். இந்த அதுலேருந்து வர பிஷனாக நிர்யாசம்னு சொன்னால் பெருங்காயத்துக்கு பேர். நிர்யாசத்தை சாப்பிடப்படாது, அது பிரம்மஹத்திய தோஷத்தோடு சம்பந்தப்பட்ட மாதிரி வருதுன்னு இது சொன்னார். அப்புறம் வெள்ளம் பார்த்தா இது இல்லைன்னா சாம்பார் அவ்வளோ ருசிக்காது போல் இருக்கேன்னு ரொம்ப பேர் கஷ்டம் வந்தோன்னே வேதமே என்ன பண்ணி எடுத்து அதோ கல்வாஹு அதில் சஸ்திரி ஸ்வேதமாக இருக்கிறது தான் படாது, ஷேப்பாக இருந்தால் பரவாயில்லன்னு கொடுத்தா. வெள்ளை பெருங்காயம் சேப்பு பெருங்காயம் அப்படிங்கிறதாக ஒரு வேடிக்கையாக சொல்லி முடிஞ்சு போச்சு. அடுத்த ஐட்டம் நமக்கு வந்தது ஸ்திரீகளிடத்தில் வந்தான். நீங்கள் கொஞ்சம் இந்த பிரம்மஹத்திய தோஷத்தை வாண்டா தேவையில்லைன்னா இந்த கதையை சரியானபடி நம்மளாம் நம்புறதில்லை. இப்போ அவள் என்ன பண்ணால் சர்தான்னு ஏற்றுனுட்டா. ஏற்றுன்றப்பறம் சொன்னாலாம் எங்களுக்கெல்லாம் கணவனோட ரொம்ப சௌக்கியமாக இருக்கும்போது அதனால் ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கணும். அதே போல் பிரசவங்கள்லாம் ஆகும்போது மறுபடியும் இன்னொரு இதுக்கும் எங்களுக்கு சக்தியெல்லாம் வரணும். அப்படி ஏதோ கேட்டாமிச்சோங்களேன். காமமா விஜனிதோ சம்பவாமேதி தஸ்மாதித்யா ஸ்ரீய பிரஜாம் விந்தந்தே காமமா விஜனிதோ சம்பவந்தி வாரே விருதக்யாசாம் திருத்தீயம் பிரம்மஹத்யாயை பிரத்யகிருண்ணன். வாயில் விட்டா பெண்மணிகள் எல்லாம் வாயினோடனே இந்த தோஷத்தினால என்னன்னா அவளுக்கு மாசத்துல 3 நாளைக்கு சில உபத்திரவங்கள் வருது. அதனால தஸ்மான் மலவத்வாசசான சம்பதேதன சஹாசீதா பெரிய பெரியவா 7 பாகத்துக்குள்ள இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஈதிபாதைகளோ பல கஷ்டங்களோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த 3 நாளில் நம்ம பரம்பரையாக வரக்கூடிய சில நியமங்களை பரிபாலனம் பண்ணாமல் கண்டபடி இருக்குங்கிறதுனால தான் வருது அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு வருத்தப்பட்டிருக்கான். அப்போ அவளுக்கு சில நியமங்கள்லாம் சொல்லி இந்த நியமங்கள்லாம் இனவிட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்றுன்றதுனால என்னென்ன மாதிரிலாம் இருக்கணுங்கிறதாக அங்கே நியமங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இந்த புராணங்கள்லாம் டெவலப் பண்ணியிருக்கு. இப்போ எதுக்காக நான் சொல்ல வரேன், வேதமானது போகும்பொழுது என்னென்ன காரணங்களுக்கு என்னன்னு சொல்லச்சு இந்த மரங்கள்லாம் துளுக்கிறதுக்கு கூட ஒரு இந்திர வரனால வருது. அதனால் நாம் அந்த ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணினா ஒரு கஷ்டம் வந்ததுனாலும் லோகத்துக்கு அதனால க்ஷேமம் வரணும். என்ன லோகக்ஷேமம் பாருங்கிட்ட இந்த திரிசீரிஷாங்கிறதான தொட்டா பிஷாம் விட்டுதான்னு வச்சுங்கோ. தேவதைகளை கெடுத்து அப்புறம் தேவதைகளே இல்லைன்னா அவள் அனுகிரகம் இல்லை நம்மெல்லாம் கெட்டு போயிடும். ஒரு ப்ராப்ளத்தை ஏற்றுண்டாவது சரி பண்ணணும், அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ணணுங்கிறதாக நாம் வச்சுக்கிறோம். இதன் பிறகு அனுஷ்டானங்கள்லாம் நம்ம பண்ணும் பொழுதோ முதல் நியமம் என்னன்னா உபவாசகான் பேர். எந்த அனுஷ்டானம் பண்ணோம்னாலும் பிரதான ஹோமங்கள்லாம் பண்ணுற வரைக்கும் வயிறு எம்டியாக இருக்கணும். இதை வேதங்களில் சொன்னால் நாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் யாராவது டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு போகிறோம், பிளட் டெஸ்ட்டு அது இதுன்னா 32 மணி நேரம் வாட்டர் கூட சாப்பிடக்கூடாது. நேற்று மதியானத்துலேருந்து இருந்தேன்னா காத்தால் வாங்குவோம் டெஸ்ட் எடுக்கிறேங்கிறான். இவன் அதுக்காக பேசாமல் இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், இந்த மிஷினுக்கு என்ன இவ்வளோ பெரிய இது, அது எப்போ வேணாலும் எடுக்க வேண்டியதானே. வயத்தில் விட இடம் மிச்சம் இருந்தால் அது சரியாக வராது சாருங்கிறான். எதாக இருந்தாலும் மினிமம் 12 மணி நேரங்கிறான், 15 மணி நேரங்கிறான், 25 மணி நேரங்கிறான். உபவாசம் இருந்தால் தான் அந்த உடம்புல இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த மிஷினால் கண்டுபிடிக்க முடியுறது. கண்டுபிடிச்சிருக்காள் இல்லையா? அது டைரெக்டாக சொன்னாங்க சாப்பிட்டாங்கிறான். இங்கே என்னடான்னா இல்லை சார் சாத்தம் 10 மணிக்கு தானே காத்தால் இட்லி சாப்பிட்டா என்னங்கிறான். ஹோமம் பண்ணும். இது நம்மக்கிட்டே வந்து கொடுத்து. அதனால் ஒரு
ருத்ரஹோமம் பண்ணுன்னா பசியோடு பட்னியோடு இருந்து பண்ணால் தான் அதுக்கு பலன் முழுமையாக கிடைக்கும். அப்படி ரொம்ப முடியலன்னா அலவணமாக இருக்கணும். இதை பற்றி ஒரு கதையும் சொல்ல போகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் சேர்ந்ததான தர்மங்கள் தான் நமக்கு இப்போ தெரியணும். அடிக்கடி மெட்ராஸில் வாட்டர் ப்ராப்ளம் ரொம்ப ஸ்கார்சிட்டினால அப்பப்போ வருண ஜபம் அது எதுவும் நடத்த முடியாது இருக்குது நிர்பந்தமாக. ஒரு சமயத்தில் பெரியவா 97-98 வயசோ இன்னும் பெரியவா சித்தியார்த்து 2 வருஷம் முன்னாடி நுங்கம்பாக்கத்தில் பெரிய வருண ஜபங்கள்லாம் பண்ணிவிட்டு போய் சேர்ந்தால் ஒரே பஞ்சம், ஒரே மழையே இல்லை. பெரியவாட்ட வந்து வருண ஜபங்கள்லாம் பண்ண 16 பேர் வச்சு எல்லோரும் கருப்பாடெலாம் வந்தால் மழையை காணுமேன்னு இருக்கா. ஓ அப்படியான்னு கேட்டுவிட்டு அவர் அம்மா யாரெல்லாம் வந்தால் என்ன இதெல்லாம் கேட்டால் எல்லாம் கனவாடெல்லாம் பேர் சொன்னான். அம்மா நீங்கள் எங்கே வச்சு ஜபம் பண்ணீங்களா? இல்லை ஆற்றுக்குள்ளே ஒன்றும் இல்லை, குளத்தில் ஜலத்தை ரொப்பி ஜலத்தில் நின்றுட்டேன் இடுப்பளவில். அவள் ருக்வேதானப்படி சில பேர், யஜுர்வேதானப்படி சில பேர், சாம்வேதானப்படி சில பேர் அவள் கானம் பண்ண பண்ணான்னா எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்குன்னா காத்தால ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணிக்கு ஆரம்பித்து 12-12:30 மணி வரைக்கும் 5 மணி நேரம் நின்றுட்டான். ஓ ரொம்ப சிரமமாக இருக்குமே அவளுக்கு. ஜலத்தில் நின்னாலும் பசிக்குமே, என்ன பண்ணான்னு கேட்டு வச்சாராம். இல்லை காத்தால இட்லி வடை சாம்பார் எல்லாம் உண்டு, முடிஞ்சு போச்சு, இன்னொரு 10 வருஷத்துக்கு மழை வராது, அப்புறம் பேசிக்கலான்னு தர. இந்த லாங்குவேஜில் சொல்லலை அவர். ஓ அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம். ஆக இந்த நியமங்களெல்லாம் நாம் கட்டாயமாக இருக்கணும். என்ன நியமங்கள்லாம் விடாமல் இருக்கணும். இதில் ஒரு யாகத்தில் என்ன பண்ணியிருக்கார், 5 நாளும் பீவா, நேற்றுக்கு குருஜி சொல்லும்போது கூட நான் சொன்னார், பீவா தீட்சதே கிருஷோ யஜதே. ஒரு 5 நாள் யாகம் பண்ணுறாங்க. யாகம் பண்ணக்கூடிய எஜமானனும் அவருடைய பத்னியும் யாகம் பண்ணுறதுக்கு முதல் நாள் அன்றைக்கி தீட்சையெல்லாம் எடுத்து நல்ல இந்த உடம்ப கரெக்டாக சுத்தமாக எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நவநீதத்தினால் உடம்பை தடை வேண்டி எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த 5 நாளும் பட்னி இருக்கணும். அன்னாகாரம் பண்ணக்கூடாது, வேறு ஏதாவது வேணால் கஞ்சி கஞ்சி சாப்பிட்டுக்கலாம், உப்பு இல்லாமல். பீவா தீட்சதே கிருஷோ யஜதே. யாகம் பண்ணி பூர்த்தி பண்ண அன்றைக்கி ஒரு 10 கிலோ குறைஞ்சிருக்கணும்னு பேர். அந்தராம் தீட்சிட்டு பல சிஷ்யாலாம் பின்னாடி பாடுவார். அவர் சொன்னார் வேடிக்கையாக, அவள் பையனை பார்க்குறதுக்கு அவள் அம்மா வந்திருக்கா. இந்த பையன் பிரம்மச்சாரியாக இருக்கணும், வருவான், அப்புறம் கல்யாணம் இல்லாட்டி சார் ஸ்டோரிமா இருப்பான். பையனை காணுமேன்னு உபன்யாசம் முடிஞ்சோன்னே இவன் இருக்கான் பாருங்கோன்னாரான். ஏன்னா அவன் வந்து 1.5 வருஷம் ஆகிடுது அந்த அம்மாட்ட. ஐயோ அடையாளமே தெரியலையே என்ன பையனாலாம். இவர் ஊராக போகிறார், நல்ல சாப்பாடு. அதனால் பையனை அடையாளம் தெரியாமல் அம்மாவுக்கு ஆகிடுதுன்னு சொல்கிற வழக்கம். அப்படி ஆகணும்னா இப்படி ஆகணும், அப்படி ஆகிடுது. பீவா தீட்சதே கிருஷோஜத்தேன்னு இருக்குது. ஆனால் இந்த 5 நாளில் ஒருவேளை உனக்கு குறிப்பிட்ட யாகத்தில் பேசுகிறார் இந்த தீட்சா நியமத்தில் ஏன் பட்னி இருக்கணும், பசி சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டா என்னன்னு 2 பக்கத்துலையும் தோஷம் சொன்னார். எதனா அஸ்வானுபவசேட்சோதுகஸ்யாத்யதஸ்னீயாத்ருத்ரோஸ்ய பசுங்காதுகஸ்யாத். அனாஸ்வானுன்னா கொஞ்சம் கூட உள்ள ஆகாரமே பண்ணாமல் உபவசேத்து பூர்ணமாக இருந்தாரே. ஆனால் இந்த 5 நாள் ஓடணும். முதல் நாள் தீட்சை முடியும் போதே ஏற்பட்ட ஹோமங்கள் சிரமங்கள்லாம் இருக்குது. க்ஷோதுகஸ்யாத் பசி பிச்சு பிடுங்கிறது. ஏன் மேக எங்கே போட்டு விழுந்தாலும் விழுந்துட. இது திருஷ்ட தோஷம். சாப்பிடுவோமே என்ன இதஸ்னீயாத் ருத்ரோஸ்ய பசுங்கா. பரமேஸ்வரன் உள்ள உட்காந்து பார்த்துருக்க நியமத்தை பங்கம் பண்ணால் உடனே ஏதாவது ஆபத்தை கொண்டு விட்டுருவார். அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா இவரோ நன்னா பண்ணன்னு நினைக்கிறார். இவர் சுகர் பேஷண்ட்டுக்காரர் வேறு, ஏதோ ஒன்று பண்ணித்தான் ஆகணும்னு உடனே வேதம் என்ன பண்ணுறது, ஒரு வயமீடியாவை இந்த பக்கத்தையும் தோஷம் இருக்குது, அந்த பக்கத்தையும் தோஷம் இருக்குது. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, தீர்த்தத்தை நிறைய சாப்பிடுங்கன்னு ஒருத்தர். ஏன்னா அப்போது ஸ்ஞாதி 1 டம்ளருக்கு 4 டம்ளர் அப்பப்போ எப்போ பசிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஜலத்தை சாப்பிடுங்க. தன்னேவா சிதன்னேவா நசிதம் நக்ஷோதுகோ பவதி நாஸ்ய ருத்ர பசூன் அபிமன்யதே. அப்போ ஜலம் சாப்பிட்டா உயிருக்கு ஒன்றும் பெரிய ஆபத்து வராது, நியம பரிபாலனை ஆகிடும். ஒன்றுமே சாப்பிடாம ஜலம் கூட சாப்பிடாம அந்த நிர்ஜல ஏகாதசிங்கிற மாதிரி வச்சுக்க வேண்டான்னு யாகத்துக்கு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு தான் பாகவதத்தில் அம்பரீஷ சரித்திர உபாக்கியானத்தில் எல்லா ரிஷிகளும் இந்த இடத்த வச்சு தான் தீர்மானம் பண்ணுறான். அம்பரீஷனை பரிசம் பண்ணுறதுக்கு அவர் வந்து சேர்ந்தார். துர்வாசரங்க இவர் எல்லாரையுமே பரிசம் பண்ண. நேற்றுக்கு தர்மபுத்தரை பரிசம் பண்ணார். என்ன அவளை பரிசம் பண்ணி தான் கொட்ட பேர் வாங்கிட்டாவது பக்தாளுடைய பெருமையை சொல்லணும்னு சிவபக்தாளுக்கு ஒரு பெருமை, ஹரிபக்தாளுடைய பெருமை என்னென்னா காட்டணும்னு சிவபக்தாளுக்கு ஒரு விசேஷமான ஒரு கருணை. அவர் அம்பரீஷர்கிட்ட வந்தார்.
துவாதசி 12 மாதம் கரெக்டாக இருந்து ஏகாதசியில் முழுக்க பண்ணியிருந்து துவாதசி பாருன்னா இன்றைக்கி முழிக்கிறதுன்னா முடிக்கிறதுன்னு அர்த்தம். துவாதசி பாருன்னா முடிகிறது. காத்தால் 9:30 மணிக்குள்ளே ஆகணுன்னா 9 மணிக்கு தான் வரார். அவங்க இதெல்லாம் அப்படியே அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு வரேன். பட்டுப்பட்டார் 9:25 ஆயிடுச்சு. இந்த துவாதசி இருக்கிறதுக்குள்ளே பாரணை பண்ணி ஆகும். இவர் எல்லா தர்மசாஸ்திரக்காரர்களையும் கூப்பிட்டு விசாரித்தார். சாப்பிட்டுலாமே என்ன துர்வாசர் பிச்சுப்பிடுவார். அதிதியாக வச்சுவிட்டு சாப்பிடாதுன்னுட்டு அவர் யோஜனை எல்லாம் பண்ணார். 2-3 பேர் விசாரிச்சு அப்புறம் வேத பாஷ்யம் தர்மசாஸ்திரங்கள்லாம் பார்த்து இந்த விசேஷமாக அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை சாப்பிட்ருக்கேன். இப்போ விசேஷமாக ஒரு தமிழை ஜலத்தை எடுத்து குடிச்சிருங்க. இது பாரணை பண்ண மாதிரி ஆகிடும். பாரணார்த்தம்னு சொல்லி சங்கல்பம் தான் அதில் விசேஷம். அதனால் சாப்பிடவும் இல்லை. அதனால் இது தர்மசாஸ்திரப்படியே ரைட்டு தான். அப்போஷ்ணா தித்தன்னேவா சிதன்னேவா நசிதம் பாரணா பலமும் கிடச்சி போடும். அவரும் ஒன்றும் சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு முடிச்சுட்டான். இதுதான் இங்கே தர்மசாஸ்திர பிரமாணம். அப்புறம் அவருடைய மகிமை காட்டுறதுக்கு அவர் அங்கேருந்து வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டே ஜலத்தை குடிச்சா இல்லையா, சாப்பாடுன்னு நினச்சிருந்தாலும் குடிச்சா வெறும் குடிச்சா அப்படி இப்படின்னு எதுவும் ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் இப்போ காப்பி குடிக்கிறதுன்னு காப்பி சாப்பிட்றதுங்கிறான். எல்லாருக்குமே காப்பி சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் இருப்பான், காஃபி இல்லாமல் இருக்க மாட்டான்னு முடிஞ்சு போச்சு. நல்லா காஃபி சாப்பிட்றீங்களான்னு தான் கேட்குறாள். எப்படியே தட்டுக்கிட்டு காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்குறது. ஏன்னா குடின்னா மட்டமாக இருக்கா காய்ச்சல். எதுக்காக சொல்ல வரேன், அப்படிலாம் பயமீடியா என்ன உண்டு இங்கே சொல்கிறார். அதே போல் பாப்பங்கள்லாம் நிறைய பண்ணி பிரம்மஹத்தியாக்கு கீழே இருந்ததுன்னா கூஷ்மாண்ட ஹோமம்னு ஒன்று விதிச்சிருக்கேன். இந்த கூஷ்மாண்ட ஹோமம் 3 நாள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த 3 நாளும் முழுக்க பண்ணிடுறேன்னா यदि मन्ये तोपदस्यामीत्यो धनं தானாசக்தூன் கிருதமித்யனுவ்ரதை வேதமானது ஒன்று சொல்லிவிடுத்துனா என்ன முடியுமோ அந்த பாசிபிலிட்டியாக 2வது கிளாஸ் இருக்கவே இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை இந்த முதல் நாள் பட்டி இருந்துட்டு 2ஆம் நாள் கழிச்சு போய் விழுந்துருவோம் போல இருந்ததுன்னா உப்பு இல்லாத சாதம், தானாகனா வறுத்து எடுத்த யவதானியம், சத்துன்னா அது பொடி பண்ண மாவு, விரதம்னா பால். இதில் 1யோ 2யோ கலந்து மாவை பாலில் போட்டு இதுவோ இதை ஏதோ ஒன்று பார்த்துங்க. நீங்கள் கிருத்தம் கொஞ்சம் நெய்யும் கலந்து கொண்டார். லவணம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லைங்கிறது அடுத்த பட்சமாக இருக்கிறதுக்கும் வேதம் தான். அனுபிரத்தை எவ்வளவுன்னார். அதுக்காக அது வண்டி எடுத்துக்கூடாது. யாவத் பிராணாக தரிஷ்யந்தி தாவதேவ ஆகாரஹான்னு சொல்லியிருக்கு மொத்தமாக. அப்போது வேதம் சொல்லும் பொழுது இம்ப்ராக்டிக்கலாக ஒன்றும் சொல்கிறதும் இல்லை. 2 பக்கத்துக்கும் உள்ள விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா சொல்கிறதுங்கிறத நாம் வச்சுக்கணும். அது மாதிரி பார்க்கும்பொழுதோ நமக்கு மட்டும் சந்தோஷத்துக்காகவோ நன்மைக்காகவோ உள்ள பலன்கள் தான் நமக்கு தெரியும். பின்னாடி வர சந்ததிகள்லாம் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிறதாக ஒரு விஷயத்தை கவனிக்கிறதுனால தான் இந்த தர்மம் அனுஷ்டானங்கள்லாம் விசேஷமாக வருது. அது ஒரு இடத்துல பேசும்பொழுது அவளுக்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக வேதத்தில் ஒரு பிரார்த்தனா மந்திரம் தாமாசிஷமாஷாசே தந்தவே ஜோதிஷ்மதீம் தாமாசிஷமாஷ அமுஷ்மை ஜோதிஷ்மதீம்னு ஒரு உபஸ்தான மந்திரத்தில் நான் இப்பொழுது நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ க்ஷேமமாக இருக்கேன். நேற்றுக்கு இந்த சுவாத்தியாய பிரவச்சனைச்சாவில் பிரஜாச்சா வரைக்கும் சொல்லி நிறுத்திவிட்டேன். பிரஜைங்கிறது ரொம்ப முக்கியமாக போகணும். ஏன்னா கிரகஸ்தனாக இருந்து நல்மக்கள் வரும்னு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம்னு சொன்னோம். அடுத்ததில் வந்தால் பிரஜனஸ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச கல்யாணம் பண்ணி ஒரு ஊரில் இருந்ததுக்கு கூட 2 பேரும் சௌக்கியமாக வாழ்ந்து பண்ணிக்கணும். ஒருவேளை ஜாதகாதி ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருந்தால் பரிகாரம் பண்ணி பிரஜனஸ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச கட்டாயமாக பிரஜோத்பத்திக்கு வேண்டிய பாப பரிகாரங்களை பண்ணி பிரஜோத்பத்திக்கு ஏற்பாடு பண்ணணும்னார். நிறுத்த வேண்டியதானே. அதோட பிரஜாதிஷ்ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சா பிரஜாதினா பௌத்ரோத்பத்தின்னு இருக்கார். பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலோ அது ஒன்றும் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் பையன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கான், அவனுக்கு ஒன்றும் குழந்தை பிறக்காமல் இருந்தால் தாத்தா ஒரு வாத்தியாரை ஏற்பாடு பண்ணி எப்படியாவது நடத்தி வச்சு பௌத்திர உற்பத்தி பர்யந்தம் அஸ்ய ஒரு நிர்பந்தம் இருக்குங்கிறார். பிரஜா பிரஜாதி பிரஜனைதி திரிவித கீர்த்தனாது பௌத்திரோத்பத்தாவது யத்ன கர்த்தவியங்கிறார். அதுபோல் இவர் யாகம் பண்ணும் பொழுதே தாமாசிஷமாஷாசே தந்தஹே அக்னே நான் அப்பேற்பட்ட பிரார்த்தனைகள்லாம் பண்ணுறேன். இதனால் தந்தவே ஜோதிஷ்மதி எனக்கு வர இது யார் சொல்லணும் இந்த மந்திரத்தை, இதுக்கு அடுத்த மந்திரத்தை யார் சொல்லணும்னு பிராமணத்தை சொல்கிறது. தந்தவே ஜோதிஷ்மதி மிதி ப்ரூயாத்யஸ்ய புத்ரோ ஜாதஸ்ய தேஜஸ்வே வாஸ்ய
புத்ரோ ஜாயதே. தந்தவேன்னு சொன்னால் பின்னாடி தொடர்ந்து வருவதற்காக, அதனால குழந்தை பிறக்காத தீட்சிதர் இந்த தந்தவே ஜோதிஷ்மதின்னு மந்திரத்தை சொல்லும். ஏற்கனவே பிறந்திருக்கு அவருக்கு என்னன்னா அந்த பையனுக்கு நல்லதெல்லாம் வரணுமே என்றால் அமுஷ்மை ஜோதிஷ்மதி மிதி ப்ரூயாத்யஸ்ய புத்ரோ ஜாதஸ்யா தேஜ ஏவாஸ்மின் பிரம்மவர். சொல்லக்கூடிய விஷயங்கள்லேயே பிதா புத்திரன் பௌத்திரன் திரிபுருஷம் க்ஷேமத்துக்காக உள்ள விஷயங்களை பற்றியே இங்கே பேசியிருக்கிறதுனால யாக யஜ்ஞாதி அனுஷ்டானங்களால் 3 தலைமுறை சௌக்கியம் ஏற்படுறதுன்னு இருக்கு. அது மட்டும் இல்லை, விஷ்ணு கிரமான் கிரமத்தேங்கிற இடத்துல 3 லோகங்களுக்கும் க்ஷேமம் வரணும்னு பார்த்தோம். விஷ்ணு கிரமம்னா அந்த யாகங்களில் சில மந்திரங்களை சொல்லி 7 அடி நடந்து போகணுங்க. விஷ்ணு எப்படி 3 பாதத்தை எடுத்து வச்சாரோ அதுபோல் இவர் குறிப்பிட்ட இடத்துலேருந்து குறிப்பிட்ட இடத்துக்கு மந்திரங்களை சொல்லணும். விஷ்ணு கிரமோஸ்ய விமாதிஹா காயத்ரன் பிருத்திவி மனு விக்ரமே நிர்பக்தஸ்யன் விஷ்மஹா. 4 மந்திரம் இருக்குது. விஷ்ணு பாத அடி எடுத்து வச்சு எப்படி தேவதைகளுக்கெல்லாம் சௌரியத்தை கொடுத்தோ அசுராளுக்கெல்லாம் கெடுதல் கொடுத்தாலோ அதுபோல் விஷ்ணு கிரமங்களை எஜமானன் பண்ணணும். எதுக்காக பண்ணணும்னா யோ விஷ்ணு கிரமான் கிரமத்தே சுவர்காய ஹி லோகாய விஷ்ணு கிரமா கிரமியந்தே. அதுபோல் நிறுத்திக்கணும். இவர் இந்தூரில் சோக்கியமாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இதுபோல் நமக்கு மறுலோகங்கள்லையும் க்ஷேமம் வரணுங்கிறதுக்காக இதை அந்த மந்திரங்களை சொல்லி எடுத்து வைக்கணும்னா. அப்புறம் இந்த பிரம்மவாதிகள்லாம் சும்மா இருக்கக்கூடாதோ இல்லையா? ஏன் சார் இப்போ எப்போ இவர் மறுலோகத்துக்கு போப்பார்? இந்தூர் சமாச்சாரம் என்னன்னா யாகம் பண்ண உடனே மறுலோகம்னா ஒத்துரை யாகம் பண்ண வர மாட்டேன். நான் எழுதி தர மாட்டேன். யாகம் முடிஞ்சு அபபிரத ஸ்நானம் ஆச்சோ இல்லையோ அன்னிலேருந்து முதல் நாள் கனெக்ட் பண்ணிக்கோங்க தான் 10 நாள். ஒருத்தர் யாகம் பண்ண வர மாட்டேன். சத்யோமுக்தி மாதிரி. அதனால பிரம்மவாதினோ வதந்தி. இங்கே வாழ்க்கை சந்தேகம் யாகம் பண்ணோடனே விஷ்ணு கிரமான் கிரமத்தை என்ன இவர் மாட்டுக்கு சொர்க்கத்துக்கு புறப்பட்டு விட்டாருன்னா என்னையா பண்ணுறதுன்னு. சத்வை விஷ்ணு கிரமான் கிரமேத. எவ்வளவு தினசான லௌகிக்க விஷயம். அந்த ஆள் தான் ஐயா இந்த விஷ்ணு கிரமத்தை பண்ணணும்னா அந்த ஆள்னா எந்த ஆள் பின்னாடி சொல்லணும். சத்வை சஹா தூ வை விஷ்ணு கிரமான் இது விஷ்ணு கிரமான் கிரமேத. இமான் லோகான் பிராதுர்வியஸ்ய சம்வித்ய புனரிமல் லோகம் பிரத்யவரோஹேதிதி. இது பண்ண உடனே தேவலோகத்துக்கு போகிறதுன்னு அடி எடுத்து வச்சு விட்டாருன்னா அப்புறம் இந்தூரில் இவர் போட்டு விட்டா இவர் ஏற்கனவே வார்த்தைலாம் யார் கவனிக்கிறது போகிறது பல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆள்னா இவனுக்கு வேண்டியவன் எப்போ ஒரு மாதிரி அசந்து போகிறான், நாம் எப்போ அட்டாக் பண்ணாலும் காத்துன்னு இருக்கிறவனுக்கு பிராத்திருவியான்னு பேர். அந்த பிராத்திருவியாங்கிறதுக்கு பிராத்துரு வியச்சாங்கிறது சத்ருத்வேன்னு பாணினி சூத்திரம் பண்ணியிருக்கார். அண்ணா பிள்ளை தம்பி பிள்ளை சக்கரத்து பிள்ளை இதெல்லாம் பிராத்திருவியம்னு பேர். பிராத்திருவியம்னு சொன்னால் வியத்து பிரத்தியம் வந்திருக்கிறது சத்ருத்வம் இருந்தால் தான் பிராத்திருவியம்னு சொல்லிருக்கார் ஜென்ரலாக. இருந்தாலும் நமக்கு ரிலேஷனை மட்டுமே பிராத்திருவியான்னு சொல்லலாம். வேதம் எல்லா இடத்துலையும் பிராதிருவியா விபூத்தியை நமக்கு பிராதிருவியன் அமைங்கி நாம க்ஷேமமாக இருக்கிறதுக்காகன்னு ஒரு நிறைய இடத்த சொல்றது. உபனிஷத்துலேயே சொல்றது. இந்த உபாசனத்தை பண்ணேன்னா இவர் க்ஷேமமாக இருப்பார். துஷன் பிராதிருவிய பராபவதி பிருகதாரண்யகம். இதே போல பல உபனிஷத்துக்கள் துஷன் பிராதிருவிய பராபவதின்னு ஒரு வாக்கியம் வருது. ஆதிசங்கர் சும்மா இருக்கக்கூடாது. அங்கே ஒரு பெரிய ராமாயணத்தை கொண்டு விட்டார். துஷன் பிராதிருவியான்னு சொல்லுவானே. பிராதிருவியானாலே துவேஷம் பண்ணுறவன் தான் அர்த்தம். அதுக்காக பாஷ்யக்காரர் எழுதுகிறார், அத்விஷன்னபி கஷ்டித் பிராதிருவியோ பவதி பரதாதி துல்லியான்னு எழுதியிருக்கார். ராமாயணத்தினுடைய சுவாரஸ்யத்தில் எந்த கேரக்டரை அவர் சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். பிருகதாரண்யக உபனிஷத்தில் அத்விஷன்னபி கஷ்டித் பிராதி இல்லை ஏகவச்சனம் தான். படிக்கிற பையனும் இருப்பான்னா வித்தியார்த்தினால படிக்கிறவன் தானே அப்படி தான் பேருன்ட்டான். அதனால் அத்விஷன்னபி கஷ்டித் பிராதிருவியோ பவதி. துவேஷமே இல்லாததாக சித்தியா பிள்ளை பெரியம்மா பிள்ளை அண்ணா பிள்ளை எல்லாம் இருக்கலாம். யாரை போலேன்னு இவருக்கு யாராவது சொல்லக்கூடாதோ பீமாதி துல்லியா, யாராவது சொல்லக்கூடாதோ பரதாதி துல்லியான்னு எழுதியிருக்கார். இதுபோல் இந்த பிராதிருவியர்களிடத்துலேருந்து நல்லபடியாக என் வீட்டு என்ன இன்னும் பங்கு பிரிவினை எல்லாம் ஆகலை, இதெல்லாம் ஏற்பாடு பண்ண தீட்சை மட்டும் போட்டு விட்டாருன்னா ஒன்றும் இல்லைன்னு போட்டு வேணா. அதனால் சத்வை விஷ்ணு கிரமான் கிரமேத இவான் லோகான் பிராதுர்வியஸ்ய அவன்கிட்ட இதெல்லாம் பங்குடு பண்ணி மல்லோகம் பிரத்யவரோஹேதிதி சொர்க்கத்துக்கு போகிறத அப்புறம் வச்சுக்கிறேன். இப்போ பாக்கி வேலையை நாம் இப்போ கவனிப்போம். மோட்சத்துக்கு போகிறேன்னு இப்போவே எல்லாம் திராட்டில் விட சொல்லவே இல்லை.
ஏஷவா அஸ்ய லோகஸ்ய பிரத்யவரோஹா. எங்கே இறங்கி வருதுன்னா ஒரு மந்திரம் அடுத்தாப்புல இருக்கு. யதாஹ இதமஹமம் பிராதுர்யமாப்யோ திக்போஸ்மாதந்தரிக்ஷாதஸ்யை பிருத்திவ்யா அஸ்மாதன்னா நிர்பயாமி நிர்பக்தஸ்ஸயந்திஷ்மஹான்னு சொல்லணும். ஏஷவா அஸ்ய லோகஸ்ய பிரத்யவரோஹா. இதான் ஏன் திரும்பி வரத்துக்குள்ள மந்திரத்தினுடைய சுவாரஸ்யம். இதம் அகம் அமும் பிராதுர்யம், எனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணணும்னு நினச்சி வர வேண்டியதெல்லாம் கொடுக்காம, இவன் ஏதோ ஒரு பெரிய ஊரில் இருந்துட்டுருப்பான், கிராமத்தில் பார்த்து சொன்னால் சார் விளையிலையே விடுவான், விளையவே இல்லைன்னு இவன் சாப்பிட்றது. இந்த மாதிரிலாம் நடக்கலாம் இல்லையா? அந்த ஆசாமியில் நாம் நேராக போய் ஒன்று சண்டை கண்டை போட்டு கோர்ட்லலாம் போட முடியாது. இல்லை அக்னி தான் நம்ம கோர்ட்டு கவனிங்க. ஏன் நாங்கள் இங்கே ஹோமம் பண்ணுறோம், அவர்கிட்டேருந்து அது நல்லபடியாக வாங்கி எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறதா பண்ணான்னா இவர் இந்த ஊரில் க்ஷேமமாக இருப்பார்னா. என்ன வேதத்துக்கு அக்கறை பாருங்க. அதுக்கப்புறம் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே பார்த்தா சஞ்சோதிஷா பூவம். அதுக்கு அடுத்த பிரார்த்தனை, நான் இந்த யாக யஜ்ஞாதிகள் பண்ணி நல்ல பிரகாசமாக போராடங்கள்லாம் பெருமையாக இருக்கணும்னார். அஸ்மின்னேவ லோகே பிரதிதிஷ்டதி சஞ்சோதிஷா பூவமித்யாஹ அஸ்மின்னேவ லோகே பிரதிதிஷ்டதி. இந்த ஊரில் அவர் எங்கே போராடங்கள் இல்லாமல் நம்ம தேஜஸ்வியாக இருப்பார். இந்த ஊரில் பூர்ணமாக வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே போய் சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஜென்ரலாக நம்ம சன்னியாசத்தை விதிக்கும் பொழுதோ பிரம்மச்சாரி பூத்வா கிரஹி பவேத், கிரஹி பூத்வா வனி பவேத், வனி பூத்வா பிரபரஜேன்னு வேதாந்த சாஸ்திரம் சொல்ல வந்ததும் பங்களெல்லாம் பண்ணிவிட்டு சன்னியாசம் வாங்கிக்கோன்றது. யாருமே ஒருத்தரையும் குடும்பத்தை விட்டு வான்னு சொல்லவே இல்லை. அது நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவர் கேட்குறார். கேட்குறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணுறோம் சார், நாங்களும் பண்ணுறோம், நீங்கள் உங்களுக்கெல்லாம் நிறைய க்ஷேமம் வேணும், பிராத்திரு வியாபிபூதிங்கிறதுக்காக நீங்கள் ஹோமம் பண்ண அவன் பண்ண மாட்டானோ, அவனை அதே சமயத்தில் பண்ணணும் இல்லையா? அவருக்கு பிராத்திருவியர், இவருக்கு என்ன, அவர் பிராத்திருவியர். சில உறவு அப்படியே வரும். எனக்கு அவர் சிஷ்யர், அவருக்கு நான் சிஷ்யர்னு கூப்பிட்டாரு. எனக்கு அவர் சிஷ்யர்னா அவருக்கு நான் குருன்னு சொல்லணும். எனக்கு அவர் அண்ணானா அவருக்கு நான் அண்ணான்னு சொல்லக்கூடாது, அது மாதிரி வரும். எனக்கு அவர் மாமான்னா அவருக்கு நான் மருமான்னு சொல்லணும் இல்லையா? ரெண்டு உறவு மட்டும்தான் அப்படியே வரும். எனக்கு அவர் ஷெட்டகர்னா அவருக்கு நான் ஷெட்டகருங்கிறான். ஓர்படின்னா எனக்கு ஓர்படின்னா அவருக்கு நான் ஓர்படிங்கிறான். இது மாதிரி சில உறவு தான் இங்கேருந்து போன வழியிலேயே அங்கேருந்து இங்கே வரும். உபாசியன்னா அவர் உபாசகன்கணும். அது மாதிரி இந்த மாதிரி சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால் அவரும் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னார். இதில் ரெண்டு பிரச்சனை இல்லை. நானும் பண்ணுறேன் அவரும் பண்ணுறாருன்னா யார் பலிக்கணும்னா, யாருக்கு ஸ்ரத்தை நிறைய இருக்கோ, யார் ரொம்ப விஸ்வாசத்தோடு பண்ணுறாலோ அவளுக்கு பலிக்கணும், முதல்ல தேர்த்தணும். இன்னொரு விஷயம் ஒருத்தன் கேட்குறான் ஒரு இடத்துல, அங்கே பெரிய கேள்வி. 4-5 பேர் போட்டியில் யாகம் பண்ணி நான் தான் முன்னுக்கு போனோம். இது எல்லாருக்கும் உள்ள விஷயம். நல்ல விஷயங்களில் போட்டிங்கிறது வேணும். அங்கே என்ன பண்ண வழக்கம், வயம் பூர்வே சுவர்க்கம் லோகமியாம வயம் பூர்வயிதி. எல்லாருமே நான் பின்னாடி சொர்க்கத்துக்கு போகணும், நான் பின்னாடி சொர்க்கத்துக்கு போகணும்னு 7 பேரா 5-6 இடத்துல ஒரே இடத்துல கொண்டு போட்டு நல்ல வேலை தீட்சிதாரெலாம் நிறைய கிடச்சா ஆக பண்ணியிருந்தா. இதில் எதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாங்கிறது அப்புறம் இருக்கட்டும். இதில் இன்னொரு கேள்வி என்ன வந்துடுச்சுங்க, யதா வை சமிருத சோமாக ஏவம் வா ஏதே சமிருத யஜ்ஞான்னு முதல் காண்ட 6ஆம் வருஷத்தில் தரிசபூர்ணமாஸ்ரீட்டிலே எல்லாத்தையும் விசாரிக்கிறார். ஒரே சமயத்தில் எல்லாரும் யாகம் பண்ண ஆரம்பித்தா தேவதைகள் எந்த யாகத்தில் போய் ஹவிர்பாகம் வாங்கிப்பான்? இது சாதாரண கேள்வி. கஸ்யவாஹ தேவா யஜ்ஞமாகச்சந்தி கஸ்யவான. அதனால் இவனுடைய தீர்மானம் என்ன தெரியுமா, இல்லை பண்ணாமல் இருந்துடுறோன்னு தீர்மானம். நம்ம தீர்மானங்கள் எல்லாமே அது ஒரு பாசிட்டிவாக முடிவு பண்ணுறதில்ல. ஒரு சாட்சியில் புண்ணியாசம் பண்ணார், எல்லாரும் அஸ்தமனத்தில் முன்னாடி கரெக்டாக காணாமல் போனாமல் கண்டுகொடுன்னு இருக்கிறதுனால சூரிய உதயத்துக்கு முன்னாடி சந்தியாகம் பண்ணுங்க, காத்தால் உதிச்ச உடனே ஜபம் பண்ணி அந்த உபஸ்தானம் பண்ணுங்க, சாயந்தரம் மறையறதுக்கு முன்னாடி அறிக்கையும் கொடுத்துட்டு மறைஞ்ச உடனே நட்சத்திரோதயம் வரைக்கும் நின்று ஜபம் பண்ணுவோம் எல்லாம் சொன்னார். என்ன சமாச்சாரம்னா, காலத்தில் பண்ணால் தான்ப்பா ரொம்ப நல்லதுன்னு. அக்காலத்தில் பண்ணால் என்னன்னு கேட்டாங்க. காலத்தில் பண்ணால் தேவாளுக்கு பிரீதி, அகாலத்தில் பண்ணால் அசுராளுக்கு பிரீத்தின்னா. ஓஹோ, 2 பேர் வாயிலையும் மாட்டிக்க வேண்டாம், 2 பேர் வாயிலையும் மண்ணை போடுவோம்ட்டாங்க. தேவாளுக்கு பிரீத்தி வந்து அசுராளுக்கு ஊத்துரம் வரும், அசுராளுக்கு பிரீத்தி வந்தால் தேவாளுக்கு ஊத்துரம் வரும்.
நாம் 2 பேர் வாயிலையும் மாட்டிக்க வேண்டாம், சமனேன்னு தூஷ்ணியும் வந்துடலாங்கிற மாதிரி வரப்படாது. அதுபோல் இந்த யாகங்களில் கஸ்யவாக தேவா யஜ்யமாக சந்தி கஸ்யவான அட்டே ஸ்டேஜும் ஹோமம் பண்ணுறாருன்னா எங்கே பண்ணுவேன்? 4 பேர் ரொம்ப வேண்டப்பட்டுவா, இன்னும் 2 பேர் ரொம்ப பந்துக்கள். அவள் நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கா. எல்லாம் 6லேருந்து 7:30 முகூர்த்தம். எப்படி சார் அட்டன் பண்ணுறதுன்னா என்ன 5-6 வடிவம் எடுத்துக்கிறதுக்காக ஒரு சக்தி இருக்கு. பேசாமல் ஜுரம்னு சொல்லி படுத்துனோட உத்திராத்துக்கும் போக வேண்டான்ட்டான். அது ஒரு வழி. அது மாதிரி இவாளுக்கு ஏகஸ்மின் ஏவ சமயே ஏ சோமயாகாதிகம் தர்ஷபூர்ணமாசாதிகம் குருவந்தி எந்த இடத்துக்கு அவர் ஹவிர்பாகத்துக்கு போவார். ஆகையினாலே இந்த மீமாம்சகாலிங்க என்ன பூந்தான்னா இந்த மாதிரி உபத்திரம் வருதுங்கிறதுனால தான் நாங்கள்லாம் தேவதைகளுக்கு உடம்பே கிடையாது, வரதும் இல்லை, நீங்கள் சுவாகான்னு கொடுத்தேன்னா அது எதுவும் நடக்கும், அப்புறம் கொல்லப்படா இங்கே வந்துட்டான். விரோத கர்மணி திச்சேன்னா அநேக பிரதிபத்து. இந்த பூர்வபக்ஷம் நடந்துருக்கிறத வச்சுன்னு ஜெய்மினி ஒரு பூர்வபக்ஷம் பண்ணிட்டான். தேவதைகளுக்கெல்லாம் உடம்பு உண்டா இல்லையான்னு பெரிய விசாரம். அவெல்லாம் உடம்பெல்லாம் கிடையாது சார், ஏன்னா உடம்புன்னு இருந்தால் ஒரு நாள் போயிடுமா, போனால் உங்களுக்கு என்ன கவலைன்னார். அவர் போன சமயத்தில் இந்திரனை கூப்பிட்டாக்க யாரை குறித்து ஆகுதி போகும் வினா வந்துடும், சில தபால் திரும்பி வந்துடும். அவர் அட்ரஸ் பரலோகம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. பழைய அட்ரஸில் அது மாட்டுக்கு கம்ப்யூட்டர் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும், தபால் வந்துகிட்டே இருக்கும். என்னமாத்துக்கு இது மாதிரி விட்டுவிட்டு போன பையங்களுக்கெல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது தபாலிங்க. அதனால அவன் ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்துட்றான், அந்த சதஸுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னா வேத சப்தங்களுக்கு அர்த்தம் அங்கே இல்லைன்னு ஆகிடும். ஜாதசேகி துருவம் மிருத்யு. அதனால் பிறக்காமல் இருக்கணும்னா உடம்பு இல்லாமல் இருக்கணும்னு அவர் வழி பண்ணிவிட்டார். அது பக்கம் இருக்கட்டும். விரோத கர்மணி திச்சேத் அதுக்கு பதில் சொல்றது இதே இதில் மேலே சொல்கிறா. கஸ்யவாக தேவா யஜ்யமாக சந்தி கஸ்யவான பகூனா யஜமானானாம் வரைக்கும் கேள்வி. இவர் பார்த்தார், தேவதைகளெல்லாம் முத நாளே சாயந்தரம் கூப்பிட்டு வரவேற்று, நீங்கள்லாம் நாளை காத்தாலும் மாத்திர இந்த மாதிரி பண்ணுறதா இருக்கேன், நீங்கள்லாம் வாங்கோ அப்படின்னு சொல்லி அக்னியை கிரகிச்சு வைக்கணும். முதல்ல அக்னி கிருண்ணாமி சுரதம் யோம யோகோ உத்தியந்தமாரோஹதி சூரியமன்னே அப்படிங்கிற மந்திரங்கள்னால தேவதா பரிகிரகம்னு பேர். தேவதைகளை கூப்பிட்டு வரவேற்று நிர்வாகம் பண்ணுறவர் அக்னி பகவான். அந்த அக்னியை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிறவன முதல்ல கூப்பிட்டு அவனுக்கு ஏதோ காஃபி கீஃபியை கொடுத்து ஒரு மாதிரி உட்காந்து வச்சா தான் வரவெல்லாம் வரவேற்க முடியும். இவனே எல்லாரும் வந்துட்டு போனப்புறம் வந்தான ரிசப்ஷனிஸ்ட் எப்படா வரான்னா மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சப்புறம் வரான்னு ஓட்டர் தேங்க்ஸுக்கு அப்புறம் ரொம்ப அழகாக இருக்கேன். அதனால் இந்த அக்னியோ தேவதா பரிகிரக மந்திரங்களையோ முன்னாடி பண்ணணும். அக்கா என்ன பண்ணார் இவர், யோ வை தேவதா பூர்வ பரிகிருண்ணாத் சகேனாஸ்வோ பூதே யஜதே. அதனால் நீங்கள் மிந்திண்டு தேவதைகளை கூப்பிட்றதுக்கு முன்னாடியே தயாராக இருங்கன்னார். இதை தெரிஞ்சுன்னு எல்லா வீட்ஸரும் முன்னாடி தயாராக இருக்க மாட்டோம். அப்போ இல்லை மாப்பிள்ளை பண்ணிக்கே மாப்பிள்ளையை வரவேற்று கூப்பிடணுமோ இல்லையோ. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறாங்க வழியே மாப்பிள்ளை எடுப்பும் கல்யாணமும் சேரலை. கல்யாணமும் மாப்பிள்ளை எடுப்பும் ரிசப்ஷனும் சேர்ந்துருக்கு வழியே. அதனால் அதை முன்னாடி பண்ணிவிட்டு அவரை ஒரு நிமிஷம் லெவல் பண்ணி ஊரெல்லாம் சுற்றி காட்டி அப்புறம் தான் கல்யாணம். அது மாதிரி இங்கே எங்கள் வாத்தியார் மாப்பிள்ளை எடுக்கணும்னு ஒரு ஞாபகம் வருது. அவர் எப்பவுமே எல்லாமே ஒரு வேடிக்கையாக சொல்லுவார். ஒரு பையன் சொன்னான்னா அப்படியே வேடிக்கை, எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு நான் தான் கார் ஓட்டினேன் மாப்பிள்ளை எடுப்பேன்னு நானா. இது நிச்சயமாக இருக்க முடியாது தானே, முடியாது, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு அர்த்தம். ஒன்னொருத்தன் சொன்னானா இருக்கலாம் சார் பரவாயில்லையா, ஏன்னா அவர் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறாராம். ஓஹோஹோ இது இப்படி வச்சுங்க. ஆனால் எது ரொம்ப அப்செட்னா எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு நான் தான் மாப்பிள்ளை முதல்ல ஆயிடுச்சேன்னு அது ரொம்ப தப்பு அப்படின்னு முதல்ல சொன்னார். ஆனால் எங்கள் வாத்தியார் ராமசாஸ்திரி சொன்னார், இதுவே நடக்காத காரியம்டா ஏண்டான்னார். 2ஆவது கல்யாணக்காரனுக்கு மூஞ்சி மோரும் ஏற்கனவே என்ன இருக்காது, மாப்பிள்ளை அழைப்பு கிடையாது, ஒரு மண்ணாங்கிட்டே கிடையாது, இவன் எப்படி காரை அழைக்கிறதுனார் அவர். அது மாதிரி ஒரு தமாஷ். முதல் கல்யாணத்தில் ஏதோ ஒரு மாதிரி இருக்கார் பலன்னு. அப்புறம் என்னன்னா அது ஒரு தினசாக வருது, சர்வேந்திரியானாம் ஜெயந்தி தேஜா. 2ஆம் கல்யாணம் எங்கள் அப்பாவுக்கு மாப்பிள்ளை அழைப்பு சொன்னேன்னாலும் வேறு தினசாக சரி பண்ண முடியாது. அதுபோல் இந்த முதல் நாளே எல்லாத்தையும் வரவேற்கிறதா இருந்தால் எல்லோரும் எப்படி வரவேற்கிறது, இதுக்கு அடுத்த கேள்வி. இது இந்த இடத்துல இல்லை, கர்மகாண்டத்தில் விட்டுடுத்து ஞானகாண்டம் பார்த்தது. ஐயா நானேக பிரதிபத்தே தரிசனாத் வியாசர் பதில் சொல்கிறார். இந்த கர்மகாண்டம் ஞானகாண்டம் எப்படி எந்த இடத்துல போய் ஒத்துமையாக இருப்பார். இப்போ நீ சொல்ல ரொம்ப தப்பான வேலை. ஒரு கல்யாணத்தில் 5-6 இடத்துல எப்படி ஒரு சாட்சியில் போயிருப்பாருங்கிறேன்.
அது இப்போ இந்த ஒரு புரோகிதரை பார்த்தா தெரியும்னு சொன்னோம். நான் அங்கே அப்படி பதில் இல்லை, நான் சொன்னேன் தமாஷா இவனுடைய சாமர்த்தியத்தை. இங்கே போய் ஆரம்பித்து இப்போ பிள்ளையார் பூஜையை